பிக் பாஸ் சீசன் 7 ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சாலுமே பிரதீப் ஆண்டனி இன்னும் கேம்ல தான் இருக்காரு அப்படிங்கிற விதமா தான் தொடர்ந்து சோஷியல் மீடியால ஏதாச்சும் ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே ரீசெண்டா மாயாவை டேக் பண்ணி, ஹாய் மாயா, லைஃப்ல எப்படி போயிட்டு இருக்கு, நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறது எனக்கு தெரியும், உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்போட காஸ்ட் வந்து ஜஸ்ட் 50 lakhs மட்டும்தான், நான் அவ்வளோலாம் வேர்த் இல்லை அப்படின்னு நீ நினைச்சா தட்ஸ் ஓகே ஃபைன், ஐ அண்டர்ஸ்டாண்ட், இட் வாஸ் நைஸ் பிளேயிங் வித் யூ, செக் மேட் அப்படின்னு அண்ணன் தாண்டி ராக் ஸ்டார் அப்படிங்கிற ஹேஷ்டேகையுமே கொடுத்திருக்காரு. எதுக்காக பிரதீப் ஆண்டனி மாயாவை டேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு? ஒருவேளை மாயா பிரதீப்பை ரீச் பண்றதுக்கு எதுவும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்ல ரீச் பண்ணி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவும் கேட்டாங்களா? ஏன்னா மாயா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே நான் வெளியில போனதுக்கு அப்புறமா கண்டிப்பா பிரதீப்பை மீட் பண்ணுவேன், அவர் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மாயா அதை ட்ரை பண்ணி தான் பிரதீப் இப்போ இப்படி ஒரு ரிப்ளைவை கொடுத்திருக்காரோ அப்படின்னு தோணுது. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆன டே 1ல இருந்து இந்த செகண்ட் வரைக்குமே பிரதீப் ஆண்டனி தான் இந்த சீசனோட மிகப்பெரிய கண்டென்ட்டாவே இருந்திருக்காரு. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவர் எப்போ காலடி எடுத்து வச்சாரோ அப்ப இருந்தே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயரா இருந்துட்டு இருக்காரு. மத்த கண்டஸ்டன்ஸ் கிட்ட பேசும்போது கூட ஒவ்வொரு விஷயத்தையும் பயங்கர ஸ்ட்ராட்டஜிக்கலா அவங்கள எப்படி நம்ம அடுத்த மூவ் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பேசுவாரு. இப்பயுமே அவர் தொடர்ந்து அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. எதுக்காக இப்படிலாம் பண்றாரு? ஆல்ரெடி நான் கேம் விட்டு வெளியில வந்துட்டேன், என்னையும் பிக் பாஸ் குள்ளேயும் சம்மந்தப்படுத்தாதீங்க அப்படின்னு அவர் சொன்னாலுமே எவிக்ட் ஆகி வெளியில வந்த கண்டஸ்டன்ஸ்ல இருந்து இப்ப ஃபைனல்ஸ் முடிஞ்சு வெளியில வந்து எல்லாருமே தொடர்ந்து பிரதீப்பை ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கறது அவரோட சோஷியல் மீடியால நம்ம கிட்ட கன்வே பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம வைல்ட் கார்ட்ல என்ட்ரி கொடுத்து அர்ச்சனா இந்த சீசனோட டைட்டில வின் பண்ணி பிக் பாஸோட ஹிஸ்டரியே சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் இந்த சீசனோட ரியல் வினர் எங்களோட பிரதீப் தான் அப்படின்னு தொடர்ந்து சோஷியல் மீடியால பிரதீப்போட சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கண்டினியூஸா ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குமே பிரதீப் தயவு செஞ்சு இனிமே என்ன வச்சு யாரும் அடிச்சுக்காதீங்க, என்ன வச்சு கண்டென்ட் ஆக்கிறத இதோட நிறுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. மத்தவங்க அவரை வச்சு கண்டென்ட் ஆக்க கூடாது அப்படின்னு நினைக்கிற பிரதீப் எதுக்காக ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் அவர்கிட்ட ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்றத சோஷியல் மீடியால இப்படி ஓப்பனா ஷேர் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு பிடிக்கல அப்படின்னா அவங்க கிட்ட டைரக்டாவே சொல்லிடலாமே, அது எதுக்கு சோஷியல் மீடியால ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியும் பிரதீப்போட இந்த போஸ்ட் கீழே எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் மாயா பிரதீப்பை பத்தி பின்னாடி எவ்வளவு சீப்பா பேசிட்டு அவர் மேல ஒரு மிகப்பெரிய அலிகேஷனுமே வச்சுட்டு இப்போ கொஞ்சம் கூட அதுக்கான கில்ட் இல்லாம அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்றது ரொம்பவே தப்பா இருக்கு. அதுக்கு ஒரு சரியான பதிலடியை தான் இப்போ பிரதீப் கொடுத்திருக்காரு அப்படின்னு பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணியும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிரதீப் போட்டிருக்க இந்த போஸ்ட் பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க.